வானம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம். வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தலாங்குதோம் 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 ஒன்றாக கூடி கொண்டாடிடலாம். அன்றாட வாழ்வில் பண்பாடிடலாம். சின்னாத சோலைக்கு வா செல்லலாம். காலம் நேரம் மாறும் நம் கதைகள் வாழும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். டிசம்பர் மாத விடுமுறை காலத்தில் உங்களை தாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வாரந்தோறும் வரும் இந்த நிகழ்ச்சி நம் சமூகத்தின் கலை, கலாச்சார, கல்வி, சமூக சிறப்புகளை கொண்டாடுகிறது. Celebrating community events is important for several reasons, as these events foster connection, pride, and collaboration within a community. Events often reflect local history, traditions, and cultural practices, helping to pass this down to future generations. அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் செய்திகளோடு பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளையும் உங்களுக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். Let us take a quick look at what we have for you today. இளையர்களின் கலை ஆர்வம், Bursaries for a brighter future. இலக்கியத்தில் இயற்கை. இந்தியர்கள் எங்கு சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் தங்களின் கலை, கலாச்சார கூறுகளை உடன் எடுத்துச் செல்கின்றனர். எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் சூழலுக்கு ஏற்ப தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தங்களின் தனித்துவத்தையும் கட்டி காக்கின்றனர். சிங்கப்பூர் இந்தியர்கள் அப்படித்தான் தங்களின் கலையை பாதுகாத்து வாழ்க்கையை நடத்துகின்றனர். The history of Indian classical and semi-classical music in Singapore reflects the island nation's multicultural identity and its position as a vibrant hub for Indian arts and culture in Southeast Asia. Local artists and groups experiment with blending classical Indian music with contemporary genres such as jazz, electronic music, and other Asian traditions, creating a unique Singaporean fusion identity. சிங்கப்பூரின் பல இனச் சூழல் கலைகள் சங்கமிக்க தகுந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்திய கலைகள் பல நூறு ஆண்டுகளை கடந்தும் அதன் தனித்தன்மையை கட்டி காக்கிறது. மற்ற கலைகளோடு கலந்து புதிய பரிமாணங்களை எடுத்து வருகிறது. Indian classical music arrived in Singapore alongside the Indian diaspora during British colonial rule. Indian migrants from India brought their rich cultural traditions, including Carnatic and Hindustani music. Singapore's position as a global city has allowed Indian classical music to interact with other musical styles, enriching its legacy. இந்திய கலைகளை நம் இனத்தவர் மட்டுமின்றி மற்ற இனத்தவரும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. கலை என்பது மொழி என்ற எல்லையை கடந்தது. உலகத்தை ஒன்றிணைக்கும் ஆற்றல் இந்த கலைக்கு இருக்கிறது. இந்தியர்களுக்கு இன்று வரை பாரம்பரிய கலைகள் அவர்களின் தனித்துவமான அடையாளமாக இருந்து வருகிறது. Indian classical music remains a vital part of Singapore's Indian community, preserving cultural identity while adapting to a modern urban context. கடந்த 40 ஆண்டுக்கும் மேல் சிங்கப்பூர் இந்திய இசை பாடகர் குழு தனித்துவமான இசை படைப்புகளுக்கு பங்காற்றியிருக்கிறது. அந்த அமைப்பு படைத்த நிகழ்ச்சி விஜயகானம். வாருங்கள் அதை கேட்போம். சிங்கப்பூருக்கென்று தனித்தன்மை கொண்ட இசை இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அமைப்புகளில் ஒன்று சிங்கப்பூர் இந்திய இசை பாடகர் குழு. கடந்த 40 ஆண்டுகளாக இசை பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அந்த குழு அண்மையில் விஜயகானம் என்ற நிகழ்ச்சியை படைத்தது. சுமார் 40 கலைஞர்கள் ஒன்று திரண்டு ரசிகர்களை மகிழ்வித்தனர். புதுமையான முறையில் பல்வேறு பாடல்களையும் இசையையும் வழங்கிய நிகழ்ச்சி ரசிக்கும்படி இருந்தது. சுமார் 40 ஆண்டுக்கு முன் சின்னஞ்சிறு குழுவாக மலர்ந்த இந்த குழு இன்று நன்றாக வளர்ந்துள்ளது.
people look at us as the Singapore emblem of an Indian orchestra, and we are proud of that. And I'm happy of the journey because we have been teaching really valuable repertoires. I don't think anybody can have, of different composers who have come from India, Singapore, everything combined, and there's no such compositions. The repertoire, 200 over repertoires. I'm so happy of that. பல்வேறு நாடுகளுக்கு சென்று சிங்கப்பூர் இந்திய இசையை பிரபலப்படுத்தும் முயற்சியை சிங்கப்பூர் இந்திய இசை பாடகர் குழு மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு இசை முறைகளை ஆராய்வதோடு பல்வேறு இசை அமைப்பாளர்களுடன் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறது இந்த குழு. 40 ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி உள்ளூர் இசை அமைப்பாளர் ராதா விஜயனின் பாடல்களை படைத்தது. இந்த இசைக்குழுவின் வளர்ச்சியை பறைசாற்றும்படி நிகழ்ச்சி அமைந்தது. 40 வருஷமா இப்படி பண்ணியிருக்குன்னா டெஃபினட்டாக நிறைய பேரோட எஃபர்ட் தேவை. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி இசை கண்டிப்பாக தொடரணும். பாடகர் குழுவினர் இணைந்து பாடிய பாரதியார் பாடலில் இனிமையும் புதுமையும் கலந்திருந்தது. காலத்தில் அழியாத பாரதியின் கவிதை வரிகள் இங்கே இசையில் கலந்து இதயங்களை நனைத்தது. வழக்கமான ஒரு கர்நாடக கச்சேரியை போன்று இன்றி புதுமைகள் பல கலந்து நவீன முறையில் பாடல்கள் படைக்கப்பட்டன. சராசரி கர்நாடக கச்சேரி மாதிரி இல்லாமல் நாங்கள் இந்த கச்சேரியில் உலக இசையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அதெல்லாமும் ஒரு கலவையாக சேர்த்து மக்களுக்கு கொடுக்குறோம். பெரும்பாலும் இந்திய கலைகளை கற்று அதில் ஈடுபடும் இளையர்கள் பகுதி நேரமாகவே அதை செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியை படைக்க அவர்கள் பல மாதங்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். குறை ஏதுமின்றி நிறைவான படைப்பை காண முடிந்தது. இசைத்துறையில் ஈடுபடுவது இளையர்களுக்கு பல்வேறு வகையில் பயனளித்து வருகிறது. இசை எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை வழங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர் மூச்சு. இப்போ நாங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொறியாளர். ஸோ எனக்கு வீக்கெண்ட்ஸில் வீக்டேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கணினியோட வேலை, மற்ற சைட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறத விட எவ்ரி சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு மறு குடும்பம் மாதிரி. இயற்கையை பற்றிய இசை கூறும் நிகழ்ச்சியில் படைக்கப்பட்டது. அதோடு ஜப்பானிய இசை வடிவமும் இடம்பெற்றது. மொழி என்ற எல்லைகளை கடந்தது இசை என்பதை இந்த நிகழ்ச்சி வலியுறுத்தி சொன்னது. சிங்கப்பூரின் பல இன இசைக்கூறுகளை ஒன்றிணைத்து இசைக்கூறு ஒன்றும் படைக்கப்பட்டது. ஏழிசை கீதம் காலமுள்ள அளவும் வாழும் வளரும் என்பதை இசைக்கலைஞர்கள் அனுபவத்தில் உணர்ந்தனர். நாம் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி, நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி இசைதான். பல இன சமூக சூழலில் பிறக்கும் இசை தனித்தன்மையானது. சமூக ஈடுபாடு, பல இனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு போன்றவற்றை கடந்த 40 ஆண்டுகளாக பேணி காத்து மேற்கொள்ளப்பட்ட பயணத்தின் சான்றாக இந்த இசை நிகழ்ச்சி அமைந்தது. அன்றாட வாழ்க்கையில் மனதிற்கு நிம்மதியை கொடுக்க அற்புதமான இசை அவசியம் என்பதை காட்டியது சிங்கப்பூர் இந்திய இசை பாடகர் குழு படைத்த விஜயகானம். Singapore Indian Orchestra and Choir has been a platform for local Indian musicians and singers to showcase their talents and contribute to Singapore's cultural landscape. நம் உள்ளூர் கலை படைப்புகள் அவற்றின் தனித்தன்மையை கட்டிக்காத்து உலக அரங்கில் பெயர் எடுப்பது அவசியம். கலையோடு கல்வியிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். Yes, Suganti, there are many initiatives by the community to support our students to reach greater heights. One of them is the Sivadas HEB Education Fund. It provides financial support to students from low-income families, helping them manage the cost of pursuing higher education. இவ்வாண்டு சுமார் 111 மாணவர்களுக்கு அந்த கல்வி நிதி வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். அதற்கு முன் சின்னஞ்சிறு இடைவேளை. கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசாத சமூகங்கள் கிடையாது. அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் வேலை கொடுத்து காலம் மாறும், நாமும் மாற வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு கல்வி துணை நிற்கிறது. இருப்பினும் அந்த கல்வியை பெற சில மாணவர்களுக்கு நிதியுதவி தேவைப்படுகிறது. There are a lot of financial aid options available today for students, and among the most prominent ones are scholarships, grants and bursaries.
Financial aid is incredibly important because it ensures accessibility to higher education for most economic situations. பணம் இல்லை என்பதால் ஒரு மாணவனுக்கு கல்வி மறுக்கப்படக்கூடாது. வறுமை சூழலில் தலைமுறைகள் சிக்கி தவிப்பதை தடுக்க சிறந்த ஆயுதம் கல்விதான். இருப்பினும் கல்வி கற்பதற்கு ஏற்படும் செலவுகளை ஈடு செய்ய வேண்டும். சிரமப்படுவோருக்கு உதவிக்கரம் நீட்ட சமூக அமைப்புகள் முன்வருகின்றன. Education is a powerful tool for breaking the cycle of poverty. By providing financial assistance, the fund ensures that deserving students have access to quality education regardless of their financial circumstances. மாணவர்களின் பணச்சுமையை குறைக்க சிவதாஸ் இந்து அறக்கட்டளை வாரியத்தின் கல்வி நிதியுதவி வழங்கப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது முதல் இன்று வரை சுமார் 2900 மாணவர்கள் அதில் பயனடைந்துள்ளனர். Sivadas HEB Education Fund covers school fees, textbooks, uniforms and other educational expenses, reducing the financial burden on families. The fund contributes to creating a more equitable society by ensuring that financial hardship does not hinder educational access. இவ்வாண்டு அந்த கல்வி நிதி உதவி பெற்றவர்களை சந்தித்து அவர்களின் எதிர்கால திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். Education is the passport to the future, and to ensure that every individual has access to that passport, there are numerous educational funds disbursed in Singapore. One of them that is especially significant to our community is the Sivadas HEB Education Fund, which offers financial assistance to Hindu students from lower income families in pursuing a tertiary education. This fund has been around for the last 12 years. It was started because we had a donation from Mr. Sivadas about more than 12 years ago, and I think his main purpose was to help low-income Indians in education. Biomedical sciences has been my passion for many years now. It's been like my field of study and interest for quite a long time because sciences has been my strength all the way. So I wanted to always get into a higher level of sciences and understand better and also do something innovative for the future. Established in the name of the late Mr. Sivadas Sankran, with the objective of providing financial assistance to Hindu students from lower income families, since its inception, the Sivadas HEB Fund has benefited 2,900 recipients to date by disbursing $6 million in total in the form of educational bursaries. In early November, another 111 students from ITs, polytechnics and universities were awarded a total of $182,750 as educational bursaries to help them pursue their academic dreams. A lot of teenagers now, young adults that want to pursue education at a higher level, and like me myself, I'm a national athlete as well. So to be pursuing sports on the side while also pursuing studies is not something that's too easy. So with bursary awards that come up like this for the community and whatnot, definitely helps a lot of young adults just because they get extra help that they need financially, and it also gives us a way to stay motivated. While its primary goal is to provide support to Indian tertiary students to ease their financial burdens, the Sivadas HEB Education Fund also widens their horizons to build successful careers for themselves in the future and explore various opportunities. I think mainly for this organization, they help in financial wise, but they also, I think, motivate the students. In this fast-evolving world, learning is a lifelong journey that transcends all barriers. Many of the grant recipients strongly believe that one should make full use of all the support offered by the community to upgrade their academic and soft skills against all odds, to ensure that they stay relevant and well-equipped to face the rapid advancements in their professional world. To me, I feel that age is never a barrier when you want to upgrade yourself or further your studies. So, and now with so much of organizations who are stepping in to give this kind of assistance, I think adults like us, especially like working adults like us, who has like family commitments or other commitments, I think we should fully make use of all these things, to further up ourselves in wise of like our education and also in career. When the community steps in to ensure that timely assistance is offered to students from lower income families who are eager to pursue their dreams but are constrained due to their finances, it makes a big difference not only in the lives of the students but also serves as a major source of relief for their families.
In that sense, the Sivadas HEB Education Fund truly serves as a driving force for such students to strive to secure a brighter future for themselves and our Indian community as a whole. I think having this kind of bursaries, helping even the low income, I think is definitely very beneficial for them, because I think this particular financial aid will help them in, maybe it can be paying like their school fees, for example, and also maybe other expenses if they have. I think in families which are very big, like more family members in the household, right? Then I think this financial aid will definitely be very helpful. தங்களின் எதிர்கால இலக்குகளை சிறந்த முறையில் எட்ட மாணவர்கள் கல்வி நிதியுதவியை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. It is heartening to know that our community is always there to give a helping hand to those in need. Those who are benefiting from these initiatives should find ways to give back to the community. நமது அடுத்த கதை இலக்கியத்தில் உள்ள இயற்கையை பற்றி ஆராயப் போகிறது. We are going to embark on an inspiring journey with the Singapore Writers Festival 2024 right after this short break. எழுத்தாளர்கள் கொண்டாடப்பட வேண்டும். இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் சிங்கப்பூரில் எழுத்தாளர் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாக்கள் உலகில் உள்ள பல்வேறு எழுத்தாளர்களை இங்கே ஒன்று திரட்டுவதோடு நம் உள்ளூர் எழுத்தாளர்களின் ஆற்றலையும் அரங்கேற்றுகிறது. Writers' festivals are important cultural events that celebrate literature, foster creativity, and encourage intellectual exchange. They bring together authors, readers, and industry professionals, creating a dynamic space for learning, discussion, and appreciation of the written word. எழுத்தாளர்கள் சந்தித்து பல்வேறு இலக்கிய படைப்புகளை பற்றி சிந்தித்து எதிர்கால இலக்குகளை பற்றி வாதிட்டு இளைய இலக்கியவாதிகளை ஈர்க்கின்றனர். நல்ல எழுத்தாளர்கள் நுண்ணுணர்வுகளை கொண்டவர்கள். தங்கள் அனுபவத்தில் அறிந்தவற்றை அந்த நுண்ணுணர்வை கொண்டு வெளிப்படுத்துபவர்கள். Writers' festivals often spotlight new and local talent, giving them visibility and helping them reach a wider audience. Engaging in discussions and activities inspires attendees to think critically and explore new perspectives. Writers' festivals play a crucial role in nurturing a culture of reading, supporting writers, and fostering intellectual and cultural engagement. இவ்வாண்டு எழுத்தாளர் விழா இளையர்களை கொண்டு இயற்கையை கொண்டாடியது. Let us now find out how this year's Writers' Festival engaged the youth. சிங்கப்பூர் எழுத்தாளர் விழாவை முன்னிட்டு தேசிய கலைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் தி ஆர்ட்ஸ் ஹவுஸ் 27வது முறையாக எழுத்தாளர் விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதில் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துடன் இணைந்து ஒரு கருத்தரங்கும் நடைபெற்றது. இயற்கையும் தமிழ் இலக்கியமும் தியேடோ பாஸ்கரனுடன் ஓர் இளையர் கருத்தரங்கு என்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏராளமான இளையர்கள் திரண்டிருந்தனர். இளம் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு இது போன்ற எழுத்தாளர் விழாக்கள் முக்கிய பங்காற்றும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. வாசிக்க நேசிக்க தொடங்கும் இளைய தலைமுறை தரமான நிரந்தரமான இலக்கிய படைப்புகளை கொடுக்க முடியும். இளையர்கள் தங்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும்படியான எழுதும் தளங்களும் இன்று நிறைய இருக்கின்றன. வாசிக்கும் பழக்கம் நன்றாக இருக்கின்றது. இது புது எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும். ஏன்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு தளம் கிடைக்கின்றது. ரெண்டாவது, இந்த இணையம் இருக்கின்றது, சமூக இணையம், அதிலும் பல இளம் எழுத்தாளர்கள் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இளையர்களிடம் தமிழ் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கு அரங்கேறியது. இலக்கியத்தில் இலக்கியம் எப்படி இணைந்துள்ளது என்பதை இளையர்கள் ஆராய்ந்து தங்களின் கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டனர். ஆய்வு பயணம் பல இளையர்களுக்கு கற்றல் பயணமாகவும் அமைந்தது. கரை கடந்த இலக்கியம், உள்ளூர் இலக்கியம், திரை இசை பாடலோட இலக்கியம், இயற்கையும் எப்படி ஏந்திருக்கு அப்படிங்கிற கருப்பொருளில் சங்ககால இலக்கியம் வரை நம்ம இளையர்கள் தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை ஒரு வில்லுப்பாட்டோட நம்ம துவங்குறோம். அந்த வில்லுப்பாட்டும் இயற்கையும் இலக்கியம் சார்ந்த ஒரு வில்லுப்பாட்டாக இருக்கும்.
இயற்கையும் அதை தழுவிய வாழ்வியல் முறையும் எப்படி இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இந்த கருத்தரங்கு எடுத்துச் சொன்னது. உள்ளூர் இலக்கியங்களோடு புலம்பெயர்ந்த தமிழ் இலக்கியங்களையும் இளையர்கள் ஆராய்ந்தனர். அதோடு திரைக்கதைகளில் இயற்கை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பது குறித்தும் இளையர்கள் கவனம் செலுத்தினர். இதுபோன்ற பல உண்மைகளை அறிந்து கொள்ள இளையர்கள் முன்வரும்போது அவர்கள் பெரும் பயன்கள் அதிகம் என்பதை அனுபவத்தின் மூலம் உணர்ந்தவர்கள் எடுத்து கூறினர். பாரம்பரிய கலைகள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. பரதநாட்டியம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் அதெல்லாம் இருக்கும்போது இது எப்படி இன்னும் இளையர்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எங்களோட முக்கிய நோக்கம் இருக்குது. இலக்கியங்களை இளையர்களிடம் கொண்டு சேர்க்க புதிய அணுகுமுறைகள் தேவை. எதை எப்படி சொன்னால் இளையர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் என்பதை அறிந்து கொண்டால்தான் தமிழை கொண்டு போய் சேர்ப்பதில் ஓரளவுக்காவது வெற்றி கிடைக்கும். தமிழ் இலக்கியம் இளைய தலைமுறைக்கு இலவசமாக கிடைத்திருக்கும் சொத்து என்பதை புரிய வைக்க வேண்டும். இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழுடைய சொத்துன்னு சொல்லலாம். ஒரு இலக்கியத்தை தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய பண்பாடமும் கலாச்சாரமும் நமக்கு தெரிய வரும். திரைப்பட பாடல்களிலும் திரைக்கதைகளிலும் இயற்கை பற்றிய தகவல்கள் நிரம்பி கிடக்கின்றன. தற்கால இலக்கிய படைப்புகளும் இயற்கை பாதுகாப்பை வலியுறுத்துகின்றன. வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கொரு செய்தி தரும் என்ற இயற்கை நயம் கலந்த வரிகள் தமிழை இனிமையாக காதுகளுக்கு இட்டுச் செல்கிறது. தமிழை ரசிக்கும்படி அது கேட்டுக்கொள்கிறது. தமிழ் மொழி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான மொழி, உலகெங்கும் நிறைய பேர் புகழ் கொண்ட மொழி. ஆனால் அதை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இளையர்கள் என்ன நினைக்கிறாங்க, நானே ஒரு காலத்தில் என்ன நினச்சேன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி தமிழ் மொழியை ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க போல், மற்ற நாடுகளுக்கு போயிட்டால் இது ரொம்ப உதவாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி தமிழ் மொழியை இன்னும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க. இளையர்களை கொண்டு இளையர்களுக்காக படைக்கப்பட்ட இலக்கிய கருத்தரங்கு தமிழ் கருத்து குவியலாக அமைந்தது. இலக்கியங்களுக்குள் இயற்கையை தேடி புறப்பட்ட இளையர்கள் தமிழில் நிறைந்துள்ள இயற்கை வர்ணனைகளை பார்த்து திகைத்து திளைத்து மலைத்தனர். தமிழை அர்த்தமுள்ள முறையில் ஆழமாக ரசிக்க இன்னொரு வாய்ப்பை வழங்கியது இயற்கையும் தமிழ் இலக்கியமும் என்ற இந்த கருத்தரங்கு. கடந்த அரை மணி நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக நடத்தப்படும் பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்றும் பார்த்தோம். If you are organizing any events that may be useful to others, please write to us with full details. Your efforts can bring about a positive impact on others in our community. விடைபெறும் முன் இயற்கை பாதுகாப்பு பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். உலகம் முழுவதும் இன்று அதிக அக்கறையோடு பேசப்படும் ஒன்று இந்த இயற்கை பாதுகாப்பு. இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்ற உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று சொல்லி வைத்திருக்கிறார். We do not inherit the earth from our ancestors. We borrow it from our children, says a Native American proverb. Nature is deeply embedded in human cultures, traditions, and spiritual practices. Preserving it honors these connections and ensures they are passed on to future generations. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுவோம். நீங்கள் இதுவரை கண்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்த தாளம்.